ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. ஒருத்தர் பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட ஆதரவாளர் சரி ஒண்ணு போட்டிருக்காரு. நல்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. ஆனா சரி. தொண்டர்களுடைய ம் மனக்குமுறல அவரு கேட்டிருக்காரு. ம் அதாவது நல்ல ஒரு உச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு கட்சியை பாஜக கொண்டு வந்தது ம் பாஜக கொண்டு வந்தது அண்ணாமலை கொண்டு வந்தார். அவரை ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு ஒண்ணுக்குமாக இந்த நயினார் நாகேந்திரன் அதிமுகவினருக்கு இருந்தவரை கொண்டு வந்து ம் தலைவராக்கி வச்சிருக்கிறாங்களே, இவர் என்ன சாதிச்சிட்டார்? ஒண்ணு புரிஞ்சுடுங்க ஐயா. வீடியோ நான் பார்த்தேன். அவர் அமித்ஷா கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்காரு. மீண்டும் அண்ணாமலை தலைவராக்கலாம் அந்த கட்சி மறுபடியும் நோட்டா கீழே போகும் உட்படாமனு பேசியிருக்காரு. நம்ம பேசுனதை அவரும் பேசியிருக்காரு. கண்டிப்பா போகும். நாம இல்லையா இன்னைக்கு லட்சோதி லட்சம் தொண்டர்கள் பாஜக தொண்டர்களுடைய மனநிலை அதான் இருக்கு. சரி. அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா. தயவுசெய்து நான் சொல்றது எல்லாம் கசப்பா இருக்கு உங்களுக்கு. என்னடா இவன் அப்படி பேசுறானே. இது சத்திய வார்த்தை, உண்மை இதுதான். நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாரு, இதான் உண்மை. அதாவது மத்திய பாஜக தலைமைக்கு திமுக ஒரு செல்ல பிள்ளை மாதிரி. அவன் செல்ல பிள்ளைய நீ திட்டுனா அவனுக்கு ஓரமா வராதா சொல்லு. மோடிக்கு செல்ல பிள்ளை திமுக. உங்களுக்கு அது தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. மோடி கடந்த ஒரு 8-9 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் வரும்பொழுது கலைஞர் அவரை சந்திச்சு என்ன சொன்னாரு தெரியுமா? நான் உங்களை வச்சு பாத்துக்கிறேன். உங்களுக்கு உடம்பு சரியா ஐயா, என் வீட்டுக்கு வாங்க, உங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன், நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் மோடிக்கும் ஸ்டாலினுக்குள்ள நட்புறவு உலகத்துக்கே தெரியும். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, மேடைக்கு மேடை சும்மா அந்த தொண்டர்களை கொம்பு சீ விடுறது, தொண்டர்களை வெறுப்புலயே வச்சுக்கணும். எல்லா கட்சி தலைவரும் அதான் செய்வான். உதாரணத்துக்கு சீமான் எடுத்துக்கோங்க. சீமான் வைகோவை பேசாத பேச்சா, இல்ல வைகோ சீமான பேசாத பேச்சா? முத்துராமலிங்க தேவர் அவருடைய அந்த அந்த குரு பூஜையில போய் 2 பேரும் அப்படியே ஒரு தாயும் குழந்தையும் போல குழாவுறாங்க. அவ்வளவு ஒரு பாசம். ஐயோ, அவங்க அம்மா இருந்ததுக்கு இவரு முதலா போய் இவருதான் நின்னாரா, எல்லாம் பண்ணாரா, அடாடா அவர் ஆட இவர் பாட அப்படிங்கிற மாதிரி. இங்க பாருங்க, பிஜேபி காரன்னு கிடையாது, எல்லா கட்சிக்கார தலைவர்கள் எல்லாமே தொடர்புதான் இருப்பான். மேடைக்கு மேட அந்த நாயும் பண்ணியும் மாதிரி சண்டை போட்டுக்கிறானுங்க. கீரியும் பாம்பு மாதிரி கொத்தி கடிச்சுக்குவானுங்க. புரியுதா உங்களுக்கு? பூனையும் எலி மாதிரி முட்டிக்குவானுங்க. இது எல்லாம் பண்ணுவான். ஆனா வேலை விட்டு கீழே இறங்கினதுமே தமிழிசை அம்மா சொல்ல பாருங்க, அண்ணன் ஸ்டாலின் அப்படிங்கும். எப்படி? இதுதாங்க அவங்களுக்குள்ள உறவு. புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாம் இந்த அடிப்பட்ட இந்த நம்மளை மாதிரி இந்த இளிச்சவாய்ப்பு இருக்கிற பிஜேபி தொண்டர்கள், திமுக தொண்டர்கள், இந்த மாதிரி நாம் தமிழர் தொண்டர்கள் எடுத்துக்கோ. எல்லா தொண்டர்களையுமே தலைவெல்லாம் கொம்பு சீ விடுவான். ஒவ்வொரு கட்சிக்கு எதிரான மனநிலையை நம்மள வச்சிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? நம்ம முதல்ல திருந்தணுங்க. உதாரணத்துக்கு 10 விஜய் பின்னாடி ஒரு கூட்டம் போகுது. ஐயா எப்ப சாமி எல்லாம் முடியலடா. டே, உங்க அப்பா அத்தா பேச்ச கேளுங்கடா. கேக்குறான்னா ஒருத்தன் கேட்க மாட்டான். எவனையோ பாக்க போய் மிதிப்பட்டு உதப்பட்டு என்னென்னலாம் ஆகுறானுங்க. அப்போ விஜய் 50 பேர் அடிப்பாரு, நீங்க அடிப்பீங்களா? பாரு. சரி விடுங்க, அவரு சினிமாவில் அடிக்காதான் செய்வாரு. சரி ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அதனால எப்பா நான் என்ன சொல்றேன், இது எல்லா கட்சிக்காரும் விதிவிலக்கு கிடையாது. ஆராசா மோடியை பேசாத பேச்சா, இல்ல கனிமொழி பேசாத பேச்சா, ஏதாவது ஒரு நடவடிக்கை மோடி எடுத்திருக்காரையா இது வரைக்கும்? பின்ன எதுக்கே நம்ம இவருக்கு அதெல்லாம் சொம்பு தூக்கணுங்கிற தப்பா நினைச்சுக்காங்க. ஏன் இவரு செல்ல பிள்ளைங்க இவங்க எல்லாம். ஆராசா மோடிக்கு செல்ல பிள்ளை. அவர் ஆராசா பார்லிமெண்ட்ல நீ மேடைக்கு மேட சொல்றீங்க ஊழலுக்கு. பிஜேபி மொத்தம் வர கேக்குறேன். ஆராசா அதை ஊழல் பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாருங்கிறியா? ஏடா, அவரு பார்லிமெண்ட்ல உட்காந்து சபை நடத்திட்டு இருக்காரு. ஏன் ஊழல் பண்ணாருல? மத்திய அரசாங்கம் நீ என்ன வேடிக்கை பாக்குறாங்கிற? ஏன் உன்னால நடவடிக்கை எடுக்க முடியாதா? இவனுக்கு எல்லாம் கூட்டு கலவணிக்கதான். இவனுக்கு எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். ஒண்ணு புரிஞ்சுக்கோ. இதுல எவன் திமுக இருக்கிறானோ அவன் செத்தான். அவனை பிஜேபி விட்டு ஒதுக்கிடுவான், கட்சி விட்டு ஒதுக்கிடுவானுங்க. அண்ணாமலை பிஜேபி எதிர்த்தாரு, ஒதுக்கிட்டான். அண்ணாமலை பிஜேபி ஆதரிச்சிருந்தா இன்னைக்கு அண்ணாமலை ஒரு 3 மணில இருந்து கவர் ஆக்கியிருப்பானுங்க. இல்லன்னா குடியரசுத் தலைவர் கூட ஆக்கியிருப்பான், துணை குடியரசுத் தலைவர் ஆக்கியிருப்பான். இருந்தாலும் எதுக்கு அறிவாலயத்தை செங்கலை பிரிப்பாரு? அதான் தப்பு. அதனால இங்க பாருங்க, இவனுங்க நான் பொதுவா புரிஞ்சுக்கோங்க. பெரிய தலைவர்கள் கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. பொய் மேடைக்கு மேடை இவனுக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குவான். கடைசியில அடி வாங்கி வாங்கி சாகுறது யாரு தெரியுமா? இவனுக்கு ஆதரவு போய் கீழே இருக்க தொண்டர்கள் தான் அடி வாங்கி சாவான். ஏன் வேலை நான் என்ன சொல்றேன், நான் ஆரம்பத்துல சொல்றேன், இந்த மலஞ்சலம் கிடைக்கிற பயல்கள் நம்பாத, அப்பாவை தேடுன்னு சொல்றேன். நம்முடைய உலகம் இது இல்ல. நாம வந்ததே நம்முடைய கர்மவினை தொலைக்க. நம்ம இந்த பூமியில நினைச்சு நிக்க முடியாது. நம்ம என்னைக்குனாலும் மரணம் வரும். எப்ப எழுதிருக்கா நமக்கு தெரியுமா? அப்பா எப்ப கூட தெரியும், அவனுக்கு தெரியும் இன்னைக்கு நம்மள கூட போறான். அதுக்குள்ள அவனுடைய ஏகாபரத்தை தேடி நம்ம மோட்சத்துக்கு வெளியே தரது மொழிய இவனுக்கு பின்னாடி அலைஞ்சுன்னு வச்சுக்கோங்க. 84 லட்சம் பிறவி எடுத்து சாகணும். மோடியால மோட்சம் கொடுக்க முடியுமா ஐயா? ஸ்டாலினால மோட்சம் கொடுக்க முடியுமா? உனக்கு ராகுல் காந்தியில ஒருத்தருக்கு மோட்சம் கொடுக்க முடியுமா? இல்ல விஜய் மோட்சம் கொடுப்பாரு அந்த ஆத்மாவுக்கு? இவடையாத ஆத்மா 84 லட்சம் பிறவி எடுக்க ரஜசி பிள்ளைங்க கத்தோ கரமிசி ஜாயத ததா பிள்ளைஸ் தாமசி முடியும் ஜாயதங்க. அப்பா சொல்றான் பகவான், பிள்ளைகளே என்ன அடையாதவரையிலும். இருங்க, தமிழ்நாட்டுல இது வரைக்கும் 600 இந்த ஒரு 5-4 வருஷத்துக்கு 600 தெரியல விட்டு தொலைங்கய்யா சொல்றாங்க. அதெல்லாம் மோட்சம் கொடுத்தது சமம் தானே? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க.
நாம வந்ததே மோட்ச அடையறதுதான். பகவானே சொல்றான் பாருங்க, என்ன அடையாதவர்களில் மனிதர்கள் இறப்புக்குரிய மண்ணுலகுல பிறப்புக்கு இறப்புக்கும் நிலையற்றதும் துன்பத்துக்குரியமான இந்த மண்ணுலகுல 84 லட்சம் பிறவி எடுத்து சாகுறாங்க. மனித பிறவி கிடைக்காது. நீ இந்த பிறவி நீ விட்டுட்ட, ஆடு கோழி பன்னி நாயின்னு பிறந்து ஒரு மலத்துல நிலையும் பாருங்க, புழு, அந்த புழுவாடி பிறக்க வேண்டியது, அது ஒரு பிறவிதான். கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. மலத்துல இருக்கக்கூடிய புழுவா நிலையுமா? அதான் சொல்றேன்ல, அதுவும் மனிதனுடைய ஆத்மா தான் போகுது. அதனால அங்க பாருங்க, இவனுக்கு பின்னாடி அலைஞ்சு இவங்க நேரத்தை வீணடிக்காங்க. தயவுசெய்து அப்பா சிவனை தேடுங்க. பாருங்க, உங்களுக்கு எல்லா பவிசும் உங்க ஆத்மாவுக்கு வச்சிருக்கான். இந்த உடல் முக்குணங்கள் வடிவாக வந்தது. நம்ம போன பிறகு செஞ்ச பாவத்தை தொலைக்கிறது அந்த உடலை எடுத்துக்கணும். இதுல வந்து நம்ம எவன் பின்னாடியும் போக வேண்டாங்க. இவனுக்கு எல்லாம் சுயநலவாதிங்க. நீங்க பாருங்க, அமித்ஷாவுக்கு கோவம் வரும். அமித்ஷா ஒண்ணு இல்ல, அண்ணாமலை மேல என்ன பிரச்சனை தெரியுமா? அண்ணாமலை நாளைக்கு மோடியின் பட்டியல்னு சொல்லி ஒண்ணு வெளியிட்டுருவாரு. சரி, புரியுதா? இப்போ திமுக ஊழல் பட்டியல் வெளியிட்ட மாதிரி அமித்ஷா மகனின் பட்டியல் சொல்லி ஒண்ணு வெளியிட்டுருவாரு. மோடி தப்புனாலும் விடமாட்டாரு, அமித்ஷா தப்புனாலும் விடமாட்டாரு. அப்போ இவங்களுக்கு ஒரு உள்பயம் இருக்குது. அண்ணாமலை வச்சுக்கிட்டா வளர விட்டா நாளைக்கு நமக்கே ஆபத்துக்கிற எண்ணம் இவங்களுக்கு கூட இருக்கலாம். இவங்க யாரும் பரமாத்மா கிடையாதுங்க. அண்ணாமலை பொறுத்தவரை நேர்மை வெட்டோன்னு துண்டுன்னு பேசுவாரு. சொந்த கட்சிக்காரன் தப்புனாலும் தப்புன்னு சொல்லுவாரு. இப்ப அதிமுக ஊழல் பட்டியலே வெளியிடுவேன்னு சொன்னாரு, சொத்து பட்டியல். அதுக்குள்ள அண்ணாமலை கையை கட்டிட்டானுங்க. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க, அங்க பாருங்க, தர்மத்தை காப்பாத்த ஒருத்தன் வந்தா எவனுமே அவனுக்கு நிலைக்கு விட மாட்டாருங்க. அப்புறம் நீ என்னத்த நீ தர்மத்தை காக்க வந்த கட்சி நான் ஒண்ணு எப்படி எடுத்துக்குவேன்? அதனால பாருங்க, எனக்கு இவனுக்கு மேல எந்த நம்பிக்கையே இல்லைங்க. ஒரு காலத்துல நம்பிக்கை இருக்கு. நான் அவதாரம் எங்க ஐயா மோடி எல்லாம் பேசுறேன், ஆனா அதே வாய் இன்னைக்கு மாத்தி பேசுது. என்ன காரணம் தெரியுமா? ஏங்க கனிமொழி பேசாத பேச்சாங்க, சொல்லுங்க, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கேக்குறாங்க. ஒண்ணுமே பண்ணலைங்க இவங்க. அதனால இங்க பாருங்க, நீ தேவையில்லாத வேலை. நமக்கு உலகம் அங்க இருக்கு, உனக்கு என்ன வேணும்? எல்லா பைசும் ஆத்மாவுக்கு அப்பா அங்க வச்சிருக்கான், அந்த வீட்டை தேடு. எங்க அப்பன் சொல்லுவான், பொன்மலை ஆளலாமே முத்து பதித்த வைகுண்டம் அங்கே உண்டு, ஊசிகள் தான் போட்டதொரு பவளக்கோட்டை அங்கே உண்டு, எப்படியும் கற்பனையால் இங்கே வந்து எடுக்கலாமே, உருள் வண்டி போட்ட தேரும் வெண்சாமரை மீசலாமே, முத்து பதித்த தேரும் பவளத்தால் சாவடியும் மண்டபமும் கல்பதித்த விளக்குகளும் கண்ணடங்கா செல்வம் உண்டு, நடமாடு சாலை எல்லாம் நல்ல தெய்வார் கூட்டமப்பா, தங்க குதிரை உண்டு தர்மராசர் அரசாட்சி கொடிகள் கட்டி பால் கொடுத்து தாராட்டி பஞ்சனை மேல் இழத்தி கிடத்திடுவேன்கிறான். பஞ்சனை மெத்தை கொண்டு படுத்திறங்கணும் ஆளாச்சு. அப்பா உனக்கு என்னடா வேணும்? என் குழந்தை உனக்கு என்ன? அப்பா உனக்கு வைகுண்டத்துல எல்லாம் வச்சிருக்காங்க. எங்க அப்பா அங்க கூப்பிடுறான், என்ன ஆத்மா உலகம் அங்க இருக்கு, அங்க கூப்பிடுறான், நான் அங்க போலான் இருக்கேன். ஐயா மலஞ்சலம் கழிக்கிற அந்த பயலுக்கு பின்னாடி போவாதீங்க. அப்பா சொல்றான், என் பிள்ளைகளே உங்களுக்கு என்ன வேணும்? முத்து பதித்த தேரும் பவளத்தால் சாவடி மட்டும் உனக்கு எல்லா செல்வம் நான் தரேன்டா. சொர்க்கத்தை விட அதிகமான செல்வம் வைகுண்டத்துல இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு அப்பாட்ட போனன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவு இருக்கு பவிசு. இந்த மலஞ்செல்லாம் கழிக்கிறோம் பின்னாடி தலைவன் போயிட்டு இவனுங்களே மலஞ்சல் கழிச்சு என்னைக்கெல்லாம் செத்து தொலைய போறானுங்க. இவனு நரகத்துக்கு போற கூட்டம் இவங்க பின்னாடி போய் நீங்க நாசமா போயிடாதீங்க. நமக்கு தலைவன் அப்பா தான். சொல்றீங்க உண்மையதாயா சொல்றேன், நான் சொல்ல. அப்பா சொல்ற பாருங்க, பொன்மலை ஆளலாமே முத்து பதித்த வைகுண்டம் அங்கே உண்டுங்கிறான். உனக்கு என்ன வேணும்? ஊசிகால் கூட பவளக்கோட்டை அங்க இருக்குது, உனக்கு எல்லா செலவும் கொடுக்கறான். சாமி சொல்றான், பாருலகில் திருச்செம்பதி பண்டாரோ அங்கிருந்து சோதிடங்கள் சொல்வதற்கு தொடர்ந்து வந்தேன் கண்மணியே, ஊமை போல் தான் இருந்தேன் உருண்டோடி போரானேங்கிறான். சாமி சொல்றான். அதனால உங்களுக்கு கைலாசம் கூட்டோட கதை சாமி சொல்றான். கைலைக்கு வடபுறத்தில் கனத்த திட்டு பாறையிலே ஓம கூலி வளருதப்பா, உங்களுக்காய் தவசி இருந்தேன் தீப்பாய போக வேண்டாம், தீயதிலே இறங்க வேண்டாம், கூட்டோடே கைலாசம் உங்களுக்காய் காத்து வைத்தேனுங்க. உன் கூட்டோட கைலாசம் தேடா அப்பா, அப்பாவை தேடுதாங்கிறான். நம்ம அப்பாவை தேடுவாங்க. இந்த அரசியல்வாதி இவனுக்கு பின்னாடி போய் நிமிஷம் மாறிடுவானுங்க. இன்னைக்கு திமுக ஊழல் கட்சி நாளைக்கு 2 சீட்டு குறையா இருந்துச்சுன்னா அப்படியே கட்டி பிடிச்சி ரத்தன கம்பளம் வச்சு வரவேற்பானுங்க. மனுஷ பயிலுக்கு எப்ப எல்லாம் மாறிடுவாயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. நேற்று காலைல வரைக்கும் சந்திரபாபு நாயுடு திட்டினானுங்க, ஐயோ ஊழல் கட்சி சொத்து சேர்த்து அப்படி இப்படின்னானுங்க. இன்னைக்கு 4 சீட்டு கம்மியா இருந்தோடனே சந்திரபாபு நாயுடு தோல் மேல மோடி கையை போட்டாரு. இப்ப யாரையா நீ நம்புவ? என்னையா கொள்கை இருக்கு? இந்த கட்சி ஆரம்பிச்சு அப்ப எங்க பிதாமகர் பீஸ்வர் அத்வானியே காணமாக்கிட்டானுங்க. நீங்களாம் ஏமாத்துறோம் ஐயா, அண்ணாமலை ஏமாத்துறோம், பீஸ்வரே காணமாக்கிட்டானுங்க. இவனுக்கு பெரிய சுயநலவாதி ஐயா. நான் அவதாரம் நினைச்சேன். ஐயோ பெரிய பச்சவந்தி கூட்டம். நாளைக்கே பாரு 2 சீட்டு கம்மியா இருக்குன்னா திமுகவுக்கு முட்டு கொடுத்துருவானுங்க. நாங்க எப்பயா சொன்னோம் திமுக ஊழல் கட்சின்னு? ஐயோ புனிதமானவங்க, கங்கைக்கு நிகரானவருங்கம்மா திமுகவை.
அதனால இங்க பாருங்க, நாங்க எவனையும் நம்ப விரும்பல. நான் சொல்றேங்களே, நீ விஜய் நம்பாத, ஸ்டாலினை நம்பாத, சீமானை நம்பாத, மோடியை நம்பாத, நீ எந்த அரசியல், வைகோ நம்பாத, எந்த அரசியல் கட்சிக்காரன் நம்பாத. நீ நம்மளுடைய அப்பாவை மட்டும் நம்ம, ஆத்ம தந்தை உனக்குள்ள இருக்கான், உனக்குள்ள மூழ்கு. தன்னை அறிந்ததுன்றால் தலைவனை நீ அறிவாய் மகனே, என்னை அறிந்தவருக்கு ஈஸ்வரன் வழி சொல்கிறாங்க. நீ உனக்குள்ள மூழ்கும் போது அப்பா உனக்கு பிடிபடுவான், உனக்கு மோட்சத்துக்குண்டான வழியை காட்டுவான். அப்படி நீ இந்த பிறவில, இந்த அரிய வாய்ப்பு, இந்த மனித பிறவி, இந்த பிறவியை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, நீ 84 லட்சம் பிறவி எடுத்து செத்து தொலைவ. நரகமும் கிடைக்கும் உனக்கு ஆத்மாவுக்கு. சாமி அதான் சொன்னா, பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடுவேன்கா. இந்த உடல் அழிஞ்சிடும்டா, ஆனா இந்த ஆத்மா உலகம் அழிஞ்சாலும் அந்த ஆத்மா அழிக்க முடியாது. இந்த ஆத்மாவுக்கு ஆக்கினை தண்டனை உண்டு. டிஆர் பாலு தப்பு முடியாது, பேசுறேன் நானும் தப்பு பண்ணல, தப்பு முடியாது, எவனும் தப்பு முடியாதுங்க. ஆனா அப்பாவை நீ தேடுற, உனக்கு கனியான மோட்சம் கைலாசமே தருவேங்க. ஐயோ முக்திக்கு தேடுங்கப்பா, பரத்தை தேடுங்கப்பா, இகவாலு கொஞ்ச நாளப்பா, அப்பாப்பா தேவையில்லாம இங்க விஜய் என்னையா பண்ண, அறிவு இருக்கா, உங்களுக்கு ஞானத்தை தேடுங்கடா மக்களே, என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நான் சொல்றேன், அப்பா சொல்றேன், என் பிள்ளைகளே ஞானத்தை தேடுங்க. ஏன்னா இல்லடா நீ பிறந்து சாவீங்க. 84 லட்சம் பிறவி, ஒரு மரணத்துக்கு எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பம். இன்னைக்கு இந்த மனித பிரிவுல எவங்க நிம்மதியா இருக்கான்னு சொல்லுங்க. அம்பானி நிம்மதியா இருக்காரா? கிடையாது. எவனும் நிம்மதியா இல்லைங்க. ஏழையே நிம்மதியால, பணக்காரன் நிம்மதியா இல்லை. ஏன்னா இந்த சாமியே தெளிவா சொல்றான், அதாவது எந்த எடை அடைந்த பிறகு நிலையற்றதும் துன்பத்துக்குரியதுமான இந்த மண்ணுலகை மனிதர்கள் அடைவதில்லைங்க. அப்ப இது நிலையற்றது. இந்த பிறவிங்கிற பெரிய துன்பங்க, அல்லல் பிறவி அறுப்பானை ஓவன்னுங்க. அந்த மாணிக்காசு பெருமான் என்ன சொல்றான், அல்லல்ங்க, அந்த பிறவிங்கிற பெரிய துன்பங்க. ஆனா அது படுபவைகளுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. மோட்சத்தடை, நம்ம பிறந்ததே அப்பாவை தேடி மோட்சத்தடை இருக்குதான். தேடுங்க பிள்ளைகளே. மலஞ்சலம் கழிக்கிற அந்த கும்பல் பின்னாடி போய் நாசமா போய் தொலைஞ்சிடாதீங்கிறேன். நான் சொல்ல, அப்பா சொல்றான், இவன் எவனுமே உங்களால காப்பாற்ற முடியாது. விஜயால அவன் பாவத்தை மன்னிக்க முடியுமா? மோடியால அவன் பாவத்தை மன்னிக்க முடியுமா? ஸ்டாலினால அவன் பாவத்தை மன்னிக்க முடியுமா? அப்பா சிவபெருமான் ஒருவனால மட்டும்தான் மன்னிக்க முடியும். சர்வதர்மான் பரித்தியச்சு மாமேகம் சரண அகத்வா சர்வ பாப்பியும் மோசியாம சூசகாங்கிறான். என்ன சொல்றான், செய்ய வேண்டிய தர்மங்கள் அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு சர்வ வல்லமை பொருந்திய எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரமேஸ்வரனான என் ஒருவனையே சரணடைவாயாக. நான் உன்னை பாவங்கள் அனைத்திலிருந்து விடுப்பேன், வருந்தாதீங்க. எங்க அப்பா ஒருத்தனாலதான் பாவத்தை மன்னிக்க முடியும். அதாவது அப்பா சொன்னான், தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பணிவல்லம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம். கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோருற்றோர் தொலைத்தனர் பிறவிதான். எங்க அப்பாவுடைய திருவாசகத்தை காதுல ஒரு நேரம் கேளுங்க, உன் பாவம் தொலைஞ்சவனுக்கு மோட்சமே கிடைக்கும், பிறவிங்கிற துன்பத்தில் விடுபட்டுருவாங்க. அதான் எங்க அப்பா சொன்னான், பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலருடன் வாழுவோர்க்கு நோக்கிய கருணையுண்டாம் நோயிலாது இருந்து வாழ்வார், தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்போருக்கு பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தாமே. 14 உலகங்கள் அழியும், எங்க அப்பாவுடைய சாஸ்வதமாகி வைகுண்டம் மட்டும் அழியாது. இந்த ஆத்மா அங்க போனாதான் மோட்சம், நித்திய வீடு, பேரான நிலைக்கு போவான். அப்படி இல்லாத ஆத்மா நீ மற்ற உலகங்களுக்கு போனாலும் இந்த பூமியில நீ பிறக்க நேரிடும். 84 லட்சம் பிறவி எடுத்து செத்து தொலையணும். தயவுசெய்து நாசமா போயிடாதீங்க. இந்த அரசியல்வாதிகள் பின்னாடி போய் மலஞ்சலம் கழிக்கிறவன் அவனையே அவனால காப்பாற்ற முடியாது, உன்னை எப்படா காப்பாற்ற முடியும்? நான் சொல்ல, பகவான் சொல்றான், அப்பாவை தேடிக்கோ. விஜய் பின்னாடி போவாத, மோடி பின்னாடி போவாத, ஸ்டாலின் பின்னாடி போவாத, யாரு பின்னாடியும் போவாத. எல்லாம் நேரத்துக்கு நேரம் மாறிக்குவாங்க. யாரும் ஒண்ணு காப்பாற்ற முடியாது. நீ அப்பாவை தேடு. வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ நல்லா இருக்கணும்னு தேடு. உன் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கத்து கொடுங்க. இவனுக்கு பின்னாடி தயவுசெய்து அலைய விட்டு நாசமாக்கிறாதீங்க. நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம்.
இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியருடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளை. நம சிவாய.